வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யுவர் ட்ரீம் இஸ் ஆர் மிஷன். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அக்கோஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய டாப்ளர் எஃபெக்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்ளர் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் தென் லைக் ஆல்ரெடி நமக்கு கேட்டக்கூடிய கொஷின்ஸில் இருந்து கூட வந்தது. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாப்ளர் எஃபெக்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு டிஸ்கஸ் அபவுட் தி லாஸ்ட் வீடியோ செக்ஷன். ஸோ அப்போ இந்த லாஸ்ட் வீடியோ செக்ஷன்லாம் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ்னால் என்ன, அப்போ பீட்ஸ் எப்படி உருவாகுது, அப்போ வந்து 2 சவுண்ட் வேவ்ஸ் தான் நான் எப்படி எடுத்துக்கணும், ஸோ அப்போ பீட்ஸ் உருவாகணும்னா வாட் இஸ் த நெசசரி கண்டிஷன்ஸ் டு டேக் தி சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா 2 நியர்பையாக இருக்கக்கூடிய சவுண்ட் வேவ்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த சவுண்ட் வேவ்ஸ்க்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து மோர் ஆர் லெஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப நியர்பையாக இருக்கணுன்றதை நம்ம சொல்லியிருப்போம். தென் அதனுடைய ஆம்ப்ளிடியூடும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 சவுண்ட் வேவ்ஸை நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது அதாவது இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். அந்த இன்டர்ஃபரன்ஸில் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு 2 நடக்கும். அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நமக்கு மேக்ஸிமம் நடக்கும்போது என்ன கண்டிஷன்ஸ், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும்போது நமக்கு என்ன கண்டிஷன்ஸ்னு பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு தான் நம்ம பீட்ஸ் சொல்லியிருப்போம். n is equal to modulus of f1 minus f2. அப்போ பீட்ஸ் பர் செகண்ட் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ பீட்ஸ்க்கு என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னும் போது அப்போ 2 நியர்பையாக இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கணும். தென் அதனுடைய ஆம்ப்ளிடியூடும் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பீட்ஸ் உருவாகும் அப்படின்றத பார்த்துட்டு அதனோட ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருப்போம். அதாவது n is equal to modulus of f1 minus f2. அப்போ கொஷின்ஸில் வந்து எந்த மாதிரி எல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we have to discuss about completely டாப்ளர் எஃபெக்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த டாப்ளர் எஃபெக்ட்லேருந்து லாஸ்ட்டு யூஜிடிஆர்பியில் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வருஷமும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. டாப்ளர் எஃபெக்ட்லேருந்து ஒரு கொஷின், மினிமம் ஒரு கொஷின் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ டாப்ளர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது டாப்ளர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா இது ஃப்ரம் தி 8th ஸ்டாண்டர்ட் இட் செல்ஃப். அப்போ வந்து நம்ம சவுண்டு லைட் லெசன் படிக்கும் போதுலேருந்தே நமக்கு டாப்ளர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ட்ரெயினை வச்சு தான் மேக்ஸிமம் நமக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை லிசன் பண்ண போகிறீங்க. அதை நீங்கள் லிசன் பண்ணுறதுனால நீங்கள் வந்து லிசனர்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து அப்சர்வர்னு சொல்லிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து கேசஸில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ட்ரெயின்லேருந்து சத்தம் வந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேஸஸ் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து நியர்பை தி ட்ரெயினுக்கு இருப்பீங்க, இல்லைனா கொஞ்சம் தூரத்தில் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் ஆஃப் த சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அந்த ட்ரெயினோட சோர்ஸ், அதாவது வந்து அந்த ஸ்பீக்கர் இருக்குது இல்லைங்களா, ட்ரெயினுக்கு ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்கல்ல, லைக் ஒலி எழுப்புறதுக்கு, அந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடியது என்னமோ ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 440 ஹெட்ஸ்னால் 440 ஹெட்ஸே தான் வந்து இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காதுக்கு அது வரும்போது, ட்ராவல் ஆகி வரும்போது நமக்கு எப்படி கேட்கும் அப்படின்னா ஒரு சில டைமில் அதிகமாக கேட்கும், ஒரு சில டைமில் கம்மியாக கேட்கும். ஏன்னா டிஸ்டன்ஸை மேக் ஓவர் பண்ணி தான் அது மாறும். ஸோ அந்த டிஸ்டன்ஸை மேக் ஓவர் பண்ணி மாறுற எஃபெக்டை தான் இவர் என்ன ரிலேட்டிவ் மோஷன், அதாவது உங்களுக்கும் அந்த ட்ரெயினுக்கும் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் மோஷன்ஸை வச்சு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இதை தான் நம்ம என்னென்னு பார்த்துருப்போம், டாப்ளர் எஃபெக்ட்னு பார்த்துருப்போம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்னும் போது டெஃபினேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப்ளர் எஃபெக்ட் இஸ் த சேஞ்ச் இன் த ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ் லென்த் ஆஃப் எ வேவ் as observed by an observer moving relative to the source of the wave. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அப்போ டாப்ளர் எஃபெக்ட் எப்படி உருவாகுது அப்படின்னும் போது சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி, அதாவது சோர்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது ட்ரெயின் இருக்குது அப்படின்னா இதை வந்து ட்ரெயின் எடுத்துக்கோங்க. அப்போ இது ட்ரெயின். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்சர்வர் ஃபஸ்ட்டு கேஸு, இல்லை அப்சர்வர் இங்கே இருக்கீங்க செகண்ட் கேஸு, இல்லை வந்து நியர்பை தி சோர்ஸ்க்கு இருக்கீங்க இது தேர்ட் கேஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி கேட்கும். ஸோ ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் ஆப்போசிட்டு நமக்கு தெரியும் v is equal to f lambda அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தட் இஸ் த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ அதிகமான ஃப்ரீக்வன்சி இருந்தால் கம்மியான வேவ் லென்த், கம்மியான ஃப்ரீக்வன்சி இருந்தால் அதிகமான வேவ் லென்த். அதை மட்டும் ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் இட்.
அப்போ அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து மாறுறதோ இல்லை வேவ் லென்த் வந்து மாறுறதோ லைக் ஒரு சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியோ இல்லை அதனுடைய வேவ் லென்த்தோ வந்து நம்ம காது கிட்ட அதாவது நம்ம அப்சர்வருக்கு வந்து மாறுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டாப்லர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் இன் வேவ் லென்த் இருந்தால் மட்டும்தான் அந்த டாப்லர் எஃபெக்ட் நடக்குது. தட் மீன்ஸ் அப்போ ஃப்ரீக்வன்சியில் சேஞ்ச் ஆனாலோ இல்லை வேவ் லென்த்தில் சேஞ்சஸ் இருந்தாலும் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டாப்லர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன் சொல்லுவோம். யாருக்கும் ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், அப்சர்வர் மூவிங் ரிலேட்டிவ் டு த சோர்ஸ் ஆஃப் த அப்சர்வர். அப்போ அப்சர்வருக்கும் ஆக்சுவலி அந்த சோர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் மோஷன்ஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே வெலாசிட்டி ஆஃப் த சவுண்டு மாறுமான்னு கேட்டால் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்டு மாறாது. ஏன்னா த்ரூ அது ஏரில் தான் வந்து பாஸ் ஆகி வரப்போகுது நமக்கு அதுக்கு. அப்போ வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இங்கே சேஞ்ச் ஆகிறதுனால இங்கே வந்து டாப்லர் எஃபெக்ட் நடக்குமா அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா அது அப்சல்யூட்லி ராங். அப்போ ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த்தும் நமக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிறதுனால தான் நமக்கு இந்த டாப்லர் எஃபெக்ட் நடக்குது. ஸோ அப்போ பேசிக் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இப்படியே எழுதலாம், இல்லைனா நம்மளோட புக்ஸில் இருக்கிற மாதிரியே நான் சொல்கிறேன் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் ஆர் மைனஸ் வி நாட் டிவைடட் பை வி மைனஸ் ஆர் ப்ளஸ் விஎஸ். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸில் வந்து இதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் யூ ஹாவ் டு see that. ஓகேவா? ஸோ இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்போ வாட் இஸ் த டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னும் போது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் ஆர் லைட். அப்போ வந்து நமக்கு ஒரு கொஷின்ஸ் வரும், டாப்லர் எஃபெக்ட் வந்து வெறுமனே சவுண்டில் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் லைட்லேயும் நடக்கும். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி அந்த சவுண்ட் வேவ்ஸில் மட்டும்தான் ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த்து மாறுமா, ஏன் லைட்டில் ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த்து நமக்கு மாறாதா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு லைட் சோர்ஸ் இருக்குது, அது நான் பக்கத்தில் போய் நிற்கும் போது எனக்கு வெளிச்சம் அதிகமாக அது கிடைக்கும், கொஞ்சம் தூரமாக போயிட்டுனா எனக்கு வெளிச்சம் கம்மியாக கிடைக்கும். அப்போ அங்கேயும் நமக்கு என்ன நடக்குது, டாப்லர் எஃபெக்ட் நடக்குது. ஸோ வாட் எவர் அப்சர்வருக்கும் லைக் சோர்ஸ்க்கும் இன்பிட்வீனில் நடக்கக்கூடிய நம்ம மோஷன் ரிலேட்டிவ் மோஷன்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், டாப்லர் எஃபெக்ட். அப்போ இங்கே கூட கொஷின்ஸ் வரலாம், அப்போ சவுண்டில் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, லைட்லேயும் நடக்கும். அப்போ சவுண்டில் நடக்கிறத நம்ம என்னென்னு சொல்வோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ்னால உருவாகிறதுனால இது சவுண்டு டாப்லர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். லைட்டில் அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக கேட்டுச்சுன்னா அப்போ சவுண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ சவுண்ட் அதிகமாக இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹையர் பிச்சுன்னு சொல்லுவோம். இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்காங்க, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே சோர்ஸ்க்கு நியர்பையாக அந்த கேர்ள் இருக்காங்க, இந்த கேர்ள் சோர்ஸ்க்கு நியர்பையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும், சவுண்டோட ஃப்ரீக்வன்சி ஹையராக இருக்கும், அதனால பிச்சு அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும் கம்பேர்ட் டு திஸ் பாய். இந்த பாய் ஏன் அப்படின்னா இவர் சோர்ஸை விட்டு எப்படி இருக்காரு, கொஞ்சம் தூரத்தில் இருக்காரு. அப்போ அவருக்கு கேட்கக்கூடிய சத்தம் எப்படி இருக்கும் கம்பேர்ட் டு தட் கேர்ள், இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே லைட்டில் நடக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ளூ ஷிஃப்ட்டு ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இது நமக்கு சிலபஸ் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒரு ரீசனிங் டைப்பில் கூட கொடுத்துடலாம். என்ன அப்படின்னா லைக் டாப்லர் எஃபெக்ட் வந்து இட்ஸ் ஒன்லி அக்கர் இன் த லைட் வேவ்ஸ், இட்ஸ் ஒன்லி அக்கர் இன் த சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ தட் இஸ் த ராங். அப்போ எதில் நடக்கும், லைட்லேயும் நடக்கும் சவுண்ட்லேயும் நடக்கும். ஸோ அப்போ போத். அப்போ இஎம் வேவ்ஸுன்னும் போது லைக் லைட்டுன்றதை நம்ம இஎம் வேவ்ஸ்ன்னு சொல்லலாம், தட் இஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸில் நடந்தாலும் இதுவே வந்து சவுண்டில் நடந்தாலும் ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஓவரோ இல்லைனா வேவ் லென்த் சேஞ்ச் ஓவரோ இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் டாப்லர் எஃபெக்ட்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாப்லர் எஃபெக்டில் வந்து ஒன்று ஃப்ரீக்வன்சி அதிகமாகலாம் இல்லைனா கம்மியாகலாம். ஃபார் அது சேம் எக்ஸாம்பிள் வேவ் லென்த் அதிகமாகலாம் கம்மியாகலாம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், டாப்லர் எஃபெக்ட்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த ஃபார்முலா தான். என்ன மேம் இந்த ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்றீங்களா அப்படின்னா ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ட்ரெயின் வச்சு சொன்னல அதே மாதிரி எங்கள் ஆர்என் வச்சு கூட சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அப்போ இந்த கேசஸ்லாம் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவை சொல்லிடுறேன். ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் ஆர் மைனஸ் வி நாட் டிவைடட் பை வி ப்ளஸ் ஆர் மைனஸ் விஎஸ் இன்ட்டு எஃப். ஓகேங்களா? இப்படி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்குண்டான சோர்ஸஸ் வந்து நம்ம மெட்டீரியலில் இல்லை, கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துருக்குற இந்த பிபிடிஸில் வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு போதுமான லைக் சொல்கிற வேர்ட்ஸிங் எல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டாவே இட் இஸ் எனஃப் ஃபார் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க, இட்ஸ் எனஃப். ஸோ அப்போ எஃப் டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, எஃப் எஸ் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அது என்ன மேம் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சினா அந்த சோர்ஸோட
ஓன் இது வந்து 440 ஹெட்ஸு. ஒரு வேளை 440 ஹெட்ஸை விட ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு கேட்குது இல்லைங்களா, அதாவது அதிகமாக கேட்குற மாதிரியும் இருக்கும், கம்மியாக கேட்குற மாதிரியும் இருக்கும். அதை தான் நம்ம என்ன ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம், அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். அப்போ எஃப் அப்படின்றது ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி, அதாவது சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து என்ன மேம் எல்லா இடத்துலையும் 440 போட்டுட்ருக்கீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கொஷின்ஸ். இப்போ கொஷின்ஸ் பார்ப்போம், அப்போ கொஷின்ஸ் பார்க்கும்போது அவங்க என்ன கொஷின்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ எஃப்ன்றது ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி, எஃப் டேஷ்ன்றது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ வி அப்படின்றது வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸ் இன் ஏர்னே போட்டுக்கோங்க. சப்போஸ் அவங்க மீடியம் எதனா மாற்றி கொடுத்தாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன் ஹேர் அப்படின்னும் போது மேக்ஸிமம் அப்போ இங்கே நம்ம என்ன வேல்யூ யூஸ் பண்ணுவோம், 330 மீட்டர்/செகண்ட் நமக்கு வந்து கொஷின்ஸ் சால்வ் அவுட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இந்த வேல்யூ. ஸோ அதனால் இங்கேயுமே கோர் பண்ணிக்கோங்க. அப்போ V இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ஏ சவுண்ட் இன் ஹேர். அப்போ V0 அப்படின்னும் போது வெலாசிட்டி ஆஃப் த அப்சர்வர். அப்போ அதனுடைய வெலாசிட்டி ஒன்று தான், ஆனால் அப்சர்வர் கிட்ட வந்து படும்போது வேறு மாதிரி இருக்குது. அப்போ VS அப்படின்னும் போது வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ். அப்போ ஏன்னா 2 பேருமே ரிலேட்டிவ் மோஷனில் இருக்காங்க. அப்போ 2 பேருமே மோஷனில் இருக்காங்கன்னும் போது 2 பேருக்குமே வெலாசிட்டி இருக்கும். அப்போ அப்சர்வருக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும் இல்லைங்களா, அது வெலாசிட்டி ஆஃப் த அப்சர்வர். சோர்ஸ்க்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும்ல, ஏன்னா ட்ரெயின் மூவ் ஆகிட்டு வருது இல்லை. ஸோ அப்போ வந்து விஎஸ் அப்படின்றது வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ். ஸோ இது காமன் ஃபார்முலா. இந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு வி ஹாவ் டு சம் ட்ரிக். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த கண்டிஷன்ஸை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஐ எம் யூஸிங் திஸ் ஸ்லைடு, எம்டி ஸ்லைடு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு காமன் ஃபார்முலா என்னது, சாரி, எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் ஆர் மைனஸ் V0 டிவைடட் பை V மைனஸ் ஆர் ப்ளஸ் VS இன்ட்டு எஃப். ஓகேவா? இது காமன் ஃபார்முலா. இதில் ஒரு 3 ரூல் இருக்குது, அந்த ரூலை மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ரூல் 1, ரூல் 2, ரூல் 3. ரூல் 1 என்னன்றது பாருங்கள், அப்சர்வர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்சர்வர் இல்லைன்னா லிசனர்னு சொல்லலாம். அப்சர்வர் டுவர்ட்ஸ் சோர்ஸ். என்ன மேம் அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள், அதாவது நான் வந்து ட்ரெயினில் ஏற போயிட்டுருக்கேன், ஏதோ ஒரு ஊருக்கு போகிறதுக்காக ட்ரெயின் பிடிக்க போயிட்டுருக்கேன். அப்போ ட்ரெயினை நோக்கி நான் ஓடுறேன். ஓகேவா? ட்ரெயினை நோக்கி நான் நடந்து போகிறேன் அப்படின்ற கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நியூமரேட்டரில் ஃபார்முலாவில் நியூமரேட்டரில் ப்ளஸ் ஆர் மைனஸ் V0 இருக்குது இல்லைங்களா, அங்கே நீங்கள் என்னன்னு போட்டுக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் V0ன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம கண்டிஷன்ஸில் எடுத்துகிட்டு போய் அதை அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அப்சர்வர் away from the source அப்படின்னா, அதாவது வந்து நீங்கள் வந்து அப்சர்வர் நான் தான். இப்போ வந்து நான் ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டேன், ட்ரெயின்லேருந்து நான் வீட்டுக்கு வரேன்னும் போது அப்போ ட்ரெயினை விட்டு நான் விலகி வருவேன் அப்படின்னும் போது நியூமரேட்டரில் போய் ஃபார்முலாவில் என்னென்னு போட்டுக்கிறீங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் V0ன்னு போகிறதுக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் V0ன்னு நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நான் ரூல்ஸு வரும், ஒரு கண்டிஷன்ஸ் வரும்போது நான் என்னென்னன்றதை சொல்கிறேன், இங்கே ரூலை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுதுன்னா, சோர்ஸு, அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸில் ட்ரெயின் பற்றி பேசலை, நீங்கள் ட்ரெயினை விட்டு விலகி போகிறீங்க, நீங்கள் ட்ரெயினை நோக்கி வரீங்க. இப்போ என்னென்னா, நீங்கள் உங்களை பற்றி பேசலை, சோர்ஸு உங்களை நோக்கி வருது. அப்போ சோர்ஸ் டுவர்ட்ஸ் அப்சர்வர் அப்படின்னும் போது இங்கே நியூமரேட்டரில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மைனஸ் V0, டுவர்ட்ஸ்னால் அப்படியே டிட்டோ ஆப்போசிட், அப்சர்வர்னால் ப்ளஸ் மைனஸ்ஸு, சோர்ஸ்னால் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சோர்ஸ் அவே ஃப்ரம் அப்சர்வர் அப்படின்னும் போது இங்கே ப்ளஸ் V0. ஓகேவா? அப்படியே டிட்டோ ஆப்போசிட் கண்டிஷன். ரூல் 3 அப்படின்னும் போது அப்ரோச்சிங். என்ன மேம் அப்ரோச்சிங் அப்படின்னா, அப்சர்வரும் சோர்ஸும் 2 பேரும் டுவர்ட்ஸ் ஈச் அதர், அதாவது கிட்ட நெருங்கி வரும்போது கண்டிப்பாக ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், ட்ரெயினோட சத்தம் எப்படி கேட்கும், அதிகமாக கேட்கும். இதுவே ரிசிடிங் ஃபேக்டர்னால் விட்டு விலகி போகிறாங்க, யாரும் அப்சர்வரும் சோர்ஸும் விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னும் போது ஃப்ரீக்வன்சி ஆப்வியஸாக என்ன ஆகும், கம்மியாகும். இது ஃப்ரீக்வன்சியில். வேவ் லென்த்தில் பேசுனீங்கன்னா லாம்டா வந்து இங்கே என்ன ஆகும், குறையும். இங்கே லாம்டா என்ன ஆகும்,
ஃப்ரீக்வன்சி இங்கே குறையிறதுனால இங்கே லாம்டா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ரூல்ஸை இன்னொரு முறை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ f dash is equal to v plus or minus v naught divided by v minus or plus vs into f. f dashன்றது observed frequency, fன்றது actual frequency. ஸோ v naught அப்படின்றது vன்றது காமன், அப்போ velocity of the sound in air, v naughtன்றது velocity of the observer, velocity of the vs அப்படின்றது velocity of the source. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் 3 ரூல் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வர் வந்து சோர்ஸை நோக்கி போகிறாரு, அப்சர்வர் வந்து விட்டு விலகி வராருன்னும் போது ப்ளஸ் வி நாட் மைனஸ் வி நாட். ஸோ ரூல் 2 வந்து அப்படியே டிட்டோ ஆப்போசிட். அப்போ சோர்ஸை வந்து டுவோர்ட்ஸ் அப்சர்வர் அப்படின்னா மைனஸ் வி நாட்டு, அவே ஃப்ரம் த அப்சர்வர் அப்படின்னும் போது ப்ளஸ் வி நாட். ஸோ ரூல் 3 வந்து அப்ரோச்சிங் டுகெதர் அப்படின்னா 2 பேரும் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேர் கிட்ட நெருங்கி வராங்கன்னா ஆப்வியஸாக ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ரிசீவிங் ஃபேக்டர் அப்படின்னும் போது ஃப்ரீக்வன்சி கம்மியாகும். வேவ் லென்த்தில் பேசினா வைஸ் வர்ஸா அப்படியே ஆப்போசிட்டில் பேசிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கண்டிஷன்ஸ்க்கு இதை எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணுறோம். இதுக்கு ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. ஏன் மேம் அப்போ இதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக லைக் இந்த கண்டிஷன்ஸில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், அந்த கேசஸை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, அப்சர்வர் இங்கே இருக்காருங்களா, இந்த ஒரு லேடி இருக்காங்களா, இப்போ ஸ்டேஷ்னரி சவுண்ட் சோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சவுண்ட் சோர்ஸு ஒரே இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ செகண்ட் பாருங்கள், மூவிங் டுவர்ட்ஸ் தி அப்சர்வர் அப்படின்னா என்ன அர்த்தம், சோர்ஸ் வந்து அப்சர்வரை நோக்கி வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன், மூவிங் அவே ஃப்ரம் தி அப்சர்வர், அப்போ விட்டு விலகி போகுது. ஸோ இந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி மொத்தம் கிட்டத்தட்ட 8 கண்டிஷன்ஸு நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க 11th புக்கில். இந்த 8 கண்டிஷன்ஸு இட்ஸ் எனஃப், அவ்வளோதான். இந்த 8 கண்டிஷன்ஸை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவர். ஓகேவா? நீங்கள் என் டேஷன் போட்டாலும் ஃப்ரீக்வன்சி தான், இல்லை எஃப் டேஷன் போட்டாலும் ஃப்ரீக்வன்சி தான். ஃபார்முலாவை மட்டும் தெளிவாக இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்த்துட்டோன்னா முடிஞ்சிருச்சு. ஒன் மினிட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரூல் நல்லா பார்த்துக்கோங்க. பொசிஷன்ஸ் ஆஃப் த சோர்ஸ் அண்ட் லிசனர் என்ன அப்படின்றது, நோட் என்னங்கிறது இதுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். 2 பேரும் மூவ் பண்ணுறாங்க. அப்போ அப்ரோச்சிங். ஓகேங்களா? ஞாபகம் இருக்கா? அப்போ அப்ரோச்சிங், அப்போ ஃப்ரீக்வன்சி ஆப்வியஸாக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுன்றது நமக்கு தெரியும். அப்போ இங்கே வந்து போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். அப்போ 2 பேரும் மூவ் பண்ணுறாங்க. அப்போ சோர்ஸ் இங்கே இருக்குன்னா சோர்ஸ் இப்படியும் அப்சர்வர் இப்படியும் மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ். ஓகேங்களா? போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் they move towards each other. நல்லா பாருங்கள், towards each other. அப்போ வந்து distance between source and listener என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியை விட அப்பியரண்ட் ஃப்ரீக்வன்சி, நம்ம தான் சொன்னோம்ல ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ்ன்னு சொன்னோமே, அதுதான் வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இல்லைன்னா அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சினா தோற்றமாக நமக்கு கிடைக்கிது. ஆனால் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி தான் நமக்கு இருக்கும். ஆனால் நமக்கு என்ன ஆகும், அதை விட சத்தமாக கேட்குற மாதிரி தான் நமக்கு கேட்கும். அதை தான் நான் அப்பீரியன்ட் தோற்றம், அதாவது தோற்ற அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது எனக்கு 440னா 440 விட அதிகமாக கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 வேர்ட்ஸில் போயிட்டுருக்கோம் அதனால். ஓகேவா? ஸோ இந்த நோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் கொடுத்துடலாம். அப்போ ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் பாருங்கள், 2 பேர் கிட்ட நெருங்கி வராங்கன்னும் போது ஆப்வியஸாக அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், கம்மியாகுது. டிஸ்டன்ஸ் கம்மியாகுது, அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ லாம்டா கூட கேட்கலாம். வேவ் லென்த் இங்கே என்ன ஆகும், இங்கே ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது, ஆனால் வேவ் லென்த் என்ன ஆகும், குறையும். இந்த பாயிண்ட்டையும் வந்து சைட் பை சைட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி பாருங்கள் டுவர்ட்ஸ். அப்போ டுவர்ட்ஸ்ன்னு அப்சர்வராக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும். அப்போ அப்சர்வர் வந்து இங்கே டுவர்ட்ஸ்ன்னு வராரு, இங்கே சோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ்ன்னு வருது. அப்போ அப்சர்வர் டுவர்ட்ஸ்ன்னும் போது இங்கே என்ன போட்டுக்கணும்னு சொன்னேன், ப்ளஸ் போட்டுக்கணும்னு சொன்னேன்னா, இங்கே என்ன மேம் திடீர்னு VLன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா அப்சர்வரை இங்கே வந்து லிசனர்னு எடுத்திருக்காங்க, அதனால Lன்னு போட்டிருக்காங்க. அப்போ அப்சர்வர் வந்து டுவர்ட்ஸ் அப்படின்னும் போது ப்ளஸ்ஸு. இதுவே சோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ்னால் நான் என்ன போட்டுக்கணும்னு சொன்னேன், மைனஸ் போட்டுக்கணும்னு சொன்னேன். இப்போ புரிஞ்சிருச்சிங்களான்னு பாருங்கள், தெளிவாக இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது மேம் அப்படின்னா நல்லா லிசன் பண்ணுங்கள். டுவர்ட்ஸ் டு ஈச் அதர் தான். ஆனால் அப்சர்வர் டுவர்ட்ஸ்னால் நான் என்ன சொன்னேன், ப்ளஸ் போட்டுக்கணும்.
சோர்ஸ் டுவர்ட்ஸ்னால் என்னன்னு சொன்னால் மைனஸ் போட்டுக்கணும்னு சொன்னேன். அங்கே நீங்கள் வி நாட்டில் தானே நம்ம போயிட்டு மைனஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. அப்படின்னா ஆக்சுவலி வி நாட்டுக்கு பதிலாக இங்கே என்ன போட போகிறோம், விஎஸ்ஸில் போட போகிறோம். தட் மீன்ஸ் அப்போ சோர்ஸில் போட போகிறோம். ஓகேவா, அங்கே எனக்கு வி நாட்டுன்னு புரியல மேம், விஎஸ்னே போட்டுக்கோங்க மேம் அப்படின்னால நீங்கள் இட்ஸ் யுவர் விஷ். ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷனில் அப்ளை பண்ணும்போது புரியும். இல்லை மேம் நான் ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு இந்த ஃபார்முலாலாம் நான் ஆல்ரெடி படித்து வச்சுருக்கேன், எனக்கு இப்படி சொன்னால் எனக்கு புரியுது, நான் என்னோட ஓன் வேலே நான் படிச்சுக்கிறேன் மேம்னா இட்ஸ் யுவர் விஷ். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் தே அவே ஃப்ரம் த ஈச் அதர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவே ஃப்ரம் த ஈச் அதர்னா இங்கே என்ன கண்டிஷன்னா, சோர்ஸ் இப்படி போகுது அப்படின்னா அப்போ வந்து லிசனர் என்ன பண்ணுறாரு, இப்படி போகிறாரு. அப்போ அவே ஃப்ரம் த ஈச் அதர்னா 2 பேரும் இப்படி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஆப்போசிட் சைடில் போகிறாங்க. ஓகேவா, ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அவே ஃப்ரம் தி ஈச் அதர். ஓகேவா, ஸோ அவே ஃப்ரம் தி ஈச் அதரில் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ஏன்னா இன்னொரு கேஸ் இருக்குது. ஓகேங்களா, தென் அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தாச்சு, செகண்ட் கேஸ் பார்த்தாச்சு, தேர்ட் கேஸ் பாருங்கள். போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் தே மூவ் ஒன் பிஹைண்ட் தி அதர். அதாவது வந்து முன்னே வந்து 2 பேரும் போயிட்டுருந்தாங்க. ஆனால் வந்து சோர்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தது, இந்த பக்கம் போயிட்டு இருந்தது. அப்சர்வர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், இந்த பக்கம் போயிட்டு இருந்தார். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோர்ஸ் வந்து யாரை ஃபாலோ பண்ணுதான், லிசனரை ஃபாலோ பண்ணுதான். சோர்ஸ் வந்து யாரோ ஃபாலோ பண்ணுது, அப்சர்வர் இல்லைன்னா லிசனரை வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இப்படி இருக்குது, 1 by 1 போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது கண்டிஷன்ஸ் என்னன்னு பாருங்கள். த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் தி வெலாசிட்டி. அதை நமக்கு சொல்ல முடியாது, ஏன்னா 2 பேரும் 1 by 1 போயிட்டுருக்காங்க. அதுவும் யார் வந்து யாரை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, சோர்ஸ் வந்து லிசனரை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ சோர்ஸ் டுவர்ட்ஸ் லிசனர் தானே அர்த்தம். அப்போ சோர்ஸ் டுவர்ட்ஸ் லிசனர்னால் நம்ம என்னென்னு போடுவோம், மைனஸ்ன்னு போடுவோம். அப்சர்வர் ஆனால் அவே ஃப்ரம் தி சோர்ஸ், அப்போ அங்கே என்னென்னு போடுவோம், மைனஸ்ன்னு போடுவோம். எனக்கு நீங்கள் சொல்கிறதே புரியல மேம், ரூல் வச்சு சொல்கிறது புரியலன்னா இட்ஸ் யுவர் விஷ். உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா 2 பேரும் மூவ் டுவோர்ட்ஸ் 1 by 1. அதுவும் வந்து சோர்ஸ் வந்து லிசனருக்கு பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கண்டிஷன்ஸில் என்னென்னா, லிசனர் ஃபாலோஸ் தி சோர்ஸ். அப்போ லிசனர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோர்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், நம்மளோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, லிசனர் டுவர்ட்ஸ் தி சோர்ஸ். ஆனால் சோர்ஸ் வந்து லிசனர் விட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ அப்சர்வர் வந்து டுவர்ட்ஸ்னால் ப்ளஸ் போடுவோம், சோர்ஸ் டுவர்ட்ஸ்னால் நம்ம அவே ஃப்ரம்னா என்னென்னு போடுவோம், அதாவது லிசனர் விட்டு அவே ஃப்ரம் தி சோர்ஸ் அப்படின்னும் போது என்னென்னு போடுவீங்க, ப்ளஸ். இப்போ புரிஞ்சிருச்சான்னு பாருங்கள் நான் சொல்ல வேண்டிய கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. 1க்கு 2 முறை ரூல் பாருங்கள், புரியும். மேம் நீங்கள் அங்கே V0 போட்டிருந்தீங்க, இங்கே போயிட்டு நியூமரேட்டர்லேயே டினாமினேட்டர்லேயே இது பண்ணுறீங்களே. லிசனர்னால் நம்ம வந்து நியூமரேட்டர் பார்ப்போம், சோர்ஸ்னால் நம்ம வந்து டினாமினேட்டர் பார்ப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே சொல்கிறேன், அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் புரியுதான்னு பாருங்கள். ஓகேவா, ஸோ இங்கே 2 பேரும் மூவ் ஆகிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, சோர்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்க, லிசனர் மட்டும் டுவர்ட்ஸ் தி. அப்போ டுவர்ட்ஸ் தி அப்படின்னும் போது நான் ஆல்ரெடி சொன்ன லிசனர்னால் மேலே நியூமரேட்டர், அப்போ டுவர்ட்ஸ்னால் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் முடிஞ்சிச்சு. கீழே சோர்ஸ் என்னவா இருக்கார், ரெஸ்ட்டில் இருக்கார். அப்போ அவருக்கு வெலாசிட்டி இருக்காது. அப்போ வி மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் விஎஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, ஈஸியாக இருக்கும். இந்த ரூல் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா. நெக்ஸ்ட் கேஸ் பாருங்களேன், சோர்ஸ் அட் ரெஸ்ட். அப்போ கீழே விஎஸ் வந்து என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். லிசனர் மூவ் அவே ஃப்ரம். அப்போ லிசனர் அவே ஃப்ரம்னா என்னென்னு வரும், மைனஸ் வந்துடும். ஓகேங்களா, ஃபைன். அப்போ நெக்ஸ்ட்டு சேம் அதே தான். அப்போ லிசனர் அட் ரெஸ்ட். அப்போ லிசனர் ரெஸ்ட்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் விஎல் வந்து 0 ஆகிடும். அப்போ சோர்ஸ் மூவ் டுவர்ட்ஸ். அப்போ நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், இந்த ஃபார்முலா பக்கம் பாருங்கள். அப்போ சோர்ஸ் மூவர்ட்ஸ் அப்படின்னும் போது மூவ் டுவர்ட்ஸ்னால் மைனஸ் வரும். கரெக்டுங்களா, அப்போ டினாமினேட்டரில் மைனஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு பாருங்களேன். லிசனர் அட் ரெஸ்ட் அதே தான், சோர்ஸ் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த லிசனர். அப்போ அவே ஃப்ரம்னா நம்ம டினாமினேட்டர் என்னன்னு போடுவோம், அவே. அதுவும் சோர்ஸ் அவே, அப்போ ப்ளஸ்ன்னு போடுவோம். அவ்வளோதாங்க. அப்போ நான் ரொம்ப ஈஸி. அப்போ சொன்ன ரூல் 1 2 3 பாருங்கள். ரூல் 1 வந்து பார்த்திங்கன்னா, ரூல் 2ல் வந்து நியூமரேட்டர் கிடையாது, டினாமினேட்டர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரூல் 1 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் கூட சொல்லிடுறேன்.
ஓகேங்களா. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது மேம் அப்படின்றதுனால கூட நான் மறுபடியும் சொல்லிடுறேன். அப்போ ரூல் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வர் பற்றி பேசப்போகுது. அப்போ அப்சர்வர் டுவோர்ட்ஸ் டு சோர்ஸ், அப்சர்வர் அவே ஃப்ரம் தி சோர்ஸ் அப்படின்னு பேசும்போது டுவோர்ட்ஸ் அப்சர்வர் அப்படின்னும் போது ப்ளஸ் வி நாட்டுன்னு போட்டுக்கோங்க, அவேனா மைனஸ் வி நாட்டுன்னு போட்டுக்கோங்க. இது அப்சர்வர் டிபெண்ட் பண்ணுது. செகண்ட் வந்து சோர்ஸை டிபெண்ட் பண்ணுது. அப்போ சோர்ஸ் டுவோர்ட்ஸ் அப்சர்வர், சோர்ஸ் அவே ஃப்ரம் அப்சர்வர் அப்படின்னு பேசும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஆப்போசிட். இதுக்கு வந்து மைனஸ் வி எஸ்ன்னு கூட பேசிக்கோங்க, இல்லை வி நாட்னே கூட பேசிக்கோங்க, இட்ஸ் யோர் விஷ். ஆனால் இது நியூமரேட்டருக்கு, இது டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ இங்கே மைனஸ் விஎஸ், இங்கே என்னன்னு போட போகிறீங்க, ப்ளஸ் விஎஸ்ன்னு போட போகிறீங்க. அவ்வளோதான். ரூல் 3 உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்காது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கண்டிஷன்ஸ்லேருந்து ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸில் கேட்டிருந்தாங்க. அந்த கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா டாப்லர் எஃபெக்ட்னா என்ன, டாப்லர் எஃபெக்டோட ஆக்சுவலி வந்து கண்டிஷன்ஸ்லாம் என்ன, அதாவது கேசஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் வேவ்ஸ்க்கு கீழாறதான் வரும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இதோட எது முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டாப்லர் எஃபெக்ட், அதனுடைய கேசஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ இதோட ஓவரா மேம் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ டாப்லர் எஃபெக்டில் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அப்ளிகேஷன்ஸு, லைட்டில் என்ன இருக்கும், ரெட் ஷிஃப்ட் இருக்கும், ப்ளூ ஷிஃப்ட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும்ல. அப்போ அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இந்த ஸ்லைட் கொடுத்துருக்கேன். இஃப் யூ நோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு சி, எல்லாமே கம்பைன் ஆன மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதோடு இந்த டாப்லர் எஃபெக்ட் அப்படின்றது முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேருந்து மேக்ஸிமம் எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கண்டிஷன்ஸை அப்படியே டேரெக்டாக கொஷின்ஸ் கேட்குறாங்க, இல்லைன்னா லைக் ரீசனிங் டைப்ஸில் கூட கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ப்ராப்ளமேட்டிக்காகவே கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக்காக வந்து கொஷின்ஸை பார்த்துருவோம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு கொஷின்ஸ் எடுத்து அதிலே ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துறேன். இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ். ஓகேவா, ஃபைன். ஸோ அப்போ கொஷின்ஸ் பார்ப்போம். அப்போ கொஷின்ஸில் வந்து கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. A sound of frequency 1500 Hz is emitted by a source which moves away from an observer and moves towards a different at a speed of 6 meter per second. ஓகேங்களா. ஸோ அப்போ இது கொஷின்ஸு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதிலே 2 கண்டிஷன்ஸாக போட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வி ஹாவ் டு see தட். ஓகேவா. இந்த கொஷின்ஸை வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நான் இந்த கொஷினே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேஸ் 1 கேஸ் 2 அதாவது 2 இதுவாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் நமக்கு எப்படி வேணாலும் கேட்பாங்க, நான் ஒரே கொஷின்லேயே நான் முடிச்சிடுறேன். ஓகே. இதுலேருந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். calculate the frequency of the sound. அப்போ வெளியில் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது வந்து நம்ம அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி பார்த்தோம்ல, அந்த ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் at assume the speed of sound heard by the observer reflected
ஆஃப் தி டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நான் கொஷின்ஸ் ரீட் அவுட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ சவுண்ட் ஆஃப் ஏ ஃப்ரீக்வன்சி 1500 ஹெட்ஸ் இஸ் எமிட்டட் பை ஏ சோர்ஸ். அப்போ சோர்ஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 1500ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே ஃபைன். விச் மூவ்ஸ் அவே ஃப்ரம் அன் அப்சர்வர். அப்போ சோர்ஸ் வந்து அவே ஃப்ரம் அன் அப்சர்வர். அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சோர்ஸ் அவே ஃப்ரம் தென் அப்சர்வர் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் மூவ் டுவோர்ட்ஸ் எ டிஃப்ரெண்ட் அட் எ ஸ்பீட். அதாவது வந்து சோர்ஸ் வந்து அவே ஃப்ரம் த அப்சர்வர் தான். அண்ட் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் ஏ எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஸ்பீட்லன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். எதனோட ஸ்பீடு நமக்கு இதுக்கு, சோர்ஸோட ஸ்பீடு. ஏன்னா சோர்ஸ் தானே மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ சோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 6 மீட்டர்/செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணோம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றது நல்லா பாருங்கள். அப்சர்வர் வந்து லைக் விச் மூவ்ஸ் அவே ஃப்ரம் அன் அப்சர்வர் அப்படின்னா சவுண்ட் சோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அப்சர்வர் விட்டு விலகி போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் அப்சர்வர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லலை. அப்போ அப்சர்வரை நம்ம என்ன கண்டிஷன்ஸில் நமக்கு எடுத்துக்கணும், அவங்க சொல்லணும்னா ரெஸ்ட்டுன்ற கண்டிஷன்ஸில் எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன் மேம் இங்கே அப்சர்வர் ரெஸ்ட்டில் போட்டிங்க அப்படின்னா நல்லா பாருங்கள். ஏன் இங்கே அப்சர்வர் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட் கேஸ் முடிச்சிடுறேன். லைக் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த செகண்ட் பார்ட் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்பயும் போல் நான் வந்து அதை சால்வ் அவுட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏன் இங்கே அப்சர்வர் ரெஸ்ட்னா அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ சவுண்ட் ஆஃப் எ சோர்ஸ் வந்து மூவ்ஸ் அவே ஃப்ரம் த அப்சர்வர்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அப்சர்வர் என்னன்னு சொல்ல அப்போ ரெஸ்ட் கண்டிஷன்ஸ். அப்போ ஃபார்முலா என்னது, போய் கேஸில் பாருங்கள். F' இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னென்னு வரும், ஸோ இங்கே வந்து அப்சர்வர் ரெஸ்ட். அப்போ ப்ளஸ்ஸா மைனஸ் V லைக் V0 வந்து கேன்சல் ஆகிடுமா, டிவைடட் பை V சோர்ஸ் அவே ஃப்ரம் த அப்சர்வர். அப்போ அவே சோர்ஸ் வந்து அவேவாச்சுன்னா என்னென்னு போடுவீங்க, ப்ளஸ் VSன்னு போடுவீங்களா, இன்ட்டு F. அவ்வளோதான். ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ Vயோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன் ஹேர் 330 மீட்டர்/செகண்ட். ஸோ அதை அப்ளை பண்ணுங்கள். 330 டிவைடட் பை 330 ப்ளஸ் 6 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி இங்கே எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1500. ஸோ இதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1473 ஹெட்ஸ் கிடைக்குது. ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஒர்க் அவுட். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் முடிச்சிட்டேன். செகண்ட் ஆஃப் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ வில் சால்வ் தட் part B also. Okay, thank you so much. ஸோ இதோட நமக்கு வந்து என்ன முடிஞ்சிச்சுன்னா டாப்லர் எஃபெக்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அக்கோஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் த அக்கோஸ்டிக்ஸ் வேவ்ஸ் வந்து பார்ப்போம்.